தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பிரச்சாரங்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு டெல்லியிலிருந்து பல பேர் படையெடுத்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களை தங்களுடைய பலத்தினால் பல்வேறு யுக்திகளினால் ஆக்கிரமித்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் கால் வைக்க முயற்சி செய்கிறது. அதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழு மூச்சுடன் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இது அதீதமான நம்பிக்கை என்பதல்ல, தன்னம்பிக்கை. 5 ஆண்டு காலம் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையினால் தமிழ்நாட்டை இந்தியாவின் பல நிலைகளில் உயரிடத்திலே முதல் இடத்திலே உட்கார வைத்திருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் கொள்கை அளவிலே ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கிறோம். எல்லோரும் எத்தனை இடத்திலே போட்டி என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மையை கொண்டு வருகிற அந்த குணத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதனால்தான் முதலமைச்சர் செல்லுகிற இடங்களையெல்லாம் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அலையன்ஸ் என்று சொல்கிறார். என்டிஏ அலையன்ஸ் என்பது இப்போது புதிய பதம் பெற்றிருக்கிறது, நியூ டெல்லி அலையன்ஸ் என்று. காரணம், தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள முயற்சிக்கின்றார்கள். அதிமுக தன்னுடைய தலைமையில் இயங்குவதாக சொன்னாலும் கூட அவர்களை இயக்குவது, அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் சார்ந்திருப்பது எல்லாம் டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைத்தான். ஆக அவர்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தனித்தன்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் என்று உள்ள இந்த நாட்டில் ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், எல்லாம் ஒற்றைத்தன்மையாக இருக்க வேண்டும், ஒரே கல்வி முறை தான் இருக்க வேண்டும், ஒரே தேர்தலாம் நடக்க வேண்டும் என்று சொல்வது எதையோ நோக்கி செல்வதாக இருக்கின்றது. இது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை மாண்பாகிய மதசார்பற்ற தன்மை, அதே போல் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில் முதல் இடத்தில் நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களில் பெரும்பாலான சட்டங்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதாக, மாநிலங்களுடைய அதிகாரங்களில் அத்துமீறுவதாகவே அமைந்திருக்கின்றது. இதை பல நேரங்களில் நாங்கள் இது போன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பொதுக்கூட்டத்தில் மட்டுமல்ல, நேரடியாக நாடாளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தி மொழியை எந்த வகையிலும் திணிப்பது என்ற ஒரு முயற்சி, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற கல்வி நிலையை பின்னோக்கி இழுத்து செல்வது, அது பல வகையிலும் நம்முடைய மாணவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்காது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வகுத்திருக்கிறது. கல்வி என்பது அரசியல் சட்டத்தினுடைய பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்பதில் இருக்கிற காரணத்தால் நமக்கென்று கொள்கைகளை உருவாக்கி கொள்கிற உரிமை உண்டு. ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயற்ற வேண்டும். ஆனால் கொள்கை என்பது மாநிலங்கள் தங்களுடைய சட்டமன்றத்திலும் அல்லது அரசாங்கம் தன்னுடைய எல்லையில், மாநிலங்கள் தன்னுடைய அந்த அரசாங்கத்திற்கு உட்பட்டும், ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டும் வைத்துக்கொள்ளும். அதனால்தான் இந்த என்டிஏ அந்த என்இபி என்று சொல்லுகிற புதிய கல்விக் கொள்கை என்பது, தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடாளுமன்றத்திற்கு வராததற்கான காரணம் அது ஒரு கொள்கை. நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியை, அது ஆமோதிப்பை பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் கொள்கை அளவிலும் நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இதை அவர்கள் மறுக்கவே முடியாது. இப்போது அண்மையிலே மதுரைக்கு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஃபட்னாவிஸ் அவர்கள் பேசுகிற போது, நீங்கள் பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று சொன்னதை பிளாக்மெயில் என்கிறார்கள். நான் அப்படி கூட பார்க்கவில்லை. தன்னுடைய அதிகார எல்லையை மீறி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய கையில் எதுவும் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிப்பது என்பது ஒன்றிய அரசு, குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அர்பன் டெவலப்மெண்ட், அந்த அமைச்சரவை தான் அதை செய்ய வேண்டும்.
ஏற்கனவே தமிழ்நாடு அரசு டிபிஆர் என்று சொல்லுகிற டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பி மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்கு முழு விளக்கங்களையும் தெளிவாக தந்திருந்தும் சில பல காரணங்களை காட்டி அதை நிராகரித்திருக்கிறார்கள். அந்த காரணங்களில் முக்கியமான ஒன்று, இது போதுமான மக்கள் தொகையை கொண்டிராத பகுதிகள் என்பதுதான். மதுரை, அதாவது கோவையிலே 15 லட்சமும் மதுரையிலே கிட்டத்தட்ட 18 லட்சமும் இருக்கின்றது. ஆனால் 20 லட்சத்திற்கு மேல் இருந்தால்தான் என்று 2017 அந்த அமைச்சரவை ஒரு வரையறை வைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய நாட்டிலே அவர்கள் இந்த வரையறைக்கு உட்படாத எந்தெந்த பகுதிகளிலே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக முக்கியமாக குருகிராம் என்று சொல்கிற ஹரியானாவில் இருக்கிற அந்த குர்கான் என்று சொல்லப்படுகிற குருகிராம், அது மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. அதுபோல் நாக்பூர் மத்திய பிரதேசத்தில், கல்யாணி வெஸ்ட் பெங்கால், மங்களகிரி ஆந்திர பிரதேஷ், கோரக்பூர் அதுவும் உத்தரப்பிரதேசம், பத்திமண்டு பிப்லங்கரா என்று சொல்லுகின்ற வளர்ந்து வருகின்ற சில பகுதிகளுக்கெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆக்ராவுக்கும் தந்தார்கள், பாட்னாவுக்கும் தந்தார்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் லக்னோவுக்கும் தந்திருக்கிறார்கள். ஆக அந்த 20 லட்சத்தை தொடாத பல பகுதிகளுக்கு இவர்கள் தர முடிந்தபோது ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை. ஏதாவது ஒரு நொண்டி காரணங்களை சொல்லி தான் மறுக்கிறார்களே தவிர அதற்கான சரியான விளக்கங்கள் இல்லை. அதே போலத்தான் எய்ம்ஸ் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அறிவிக்கப்பட்டது 2015 ஆண்டு. 2018 ஆண்டு அடிக்கல் நாட்டினார் 2019 பிரதமர். 2019 அது அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போது 2026, 2025 மே 30 வரை முடிக்கப்பட்ட அதனுடைய அந்த பணியினுடைய அளவு என்பது 30 விழுக்காடு மட்டும்தான். ஆனால் அதே 2015 அறிவிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அறிவிக்கப்பட்டது தந்திருக்கப்பட்டிருக்கிறது, கவுஹாத்தியிலே அறிவிக்கப்பட்டது முழுமையடைந்து விட்டது, கோரக்பூரிலே அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து விட்டது, பத்லாண்டில் அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இப்போது கேட்கிற நாட்டு மக்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதே 2015 அறிவிக்கப்பட்ட வேறு மாநிலங்களிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் நடைமுறைக்கு அதாவது கட்டி முடிக்கப்பட்டு செயல்முறைக்கு இப்போது இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் 30 விழுக்காடு தான் நிறைவுற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் அவர்களுக்கு அக்கறை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எந்த வகையிலும் பின்தங்கவில்லை. எங்களுக்கு தரப்பட வேண்டிய நியாயமான நிதி மறுக்கப்படுகின்றது. 14வது நிதிக்குழு, 14th ஃபினான்ஸ் கமிஷன், டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்கிற மாநில அரசு வசூலித்து தருகிற ஒன்றிய அரசுக்கான வரியிலிருந்து எவ்வளவு தர வேண்டும் என்பதற்கு 32லிருந்து 41 விழுக்காடு உயர்த்தியது. அடுத்த ஆண்டு 15வது அடுத்த ஆண்டில் அடுத்த 15வது நிதிக்குழுவும் 16வது நிதிக்குழுவும் 41 என்று குறைத்தது. அந்த ஒரு விழுக்காடு ஜம்மு காஷ்மீரினுடைய லடாக் அதையும் உள்ளிட்ட வளர்ச்சிக்காக என்று சொன்னார்கள். ஒரு விழுக்காடு ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய வரி வருமானத்தில் எவ்வளவு என்பதை கணக்கிட்டு கொள்ளலாம். அதில் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது என்பதை பார்த்து கொள்ளலாம். ஆக நம்மிடமிருந்து பணம் வாங்கி அவர்கள் இன்னொரு பகுதியை வளர்ப்பதில் தவறில்லை. ஆனால் மாநிலங்கள் ஏற்கனவே 50 விழுக்காடு தாருங்கள், எங்களுடைய உரிமையை தாருங்கள் என்று கேட்கிற போது அந்த 41 கூட முழுமையாக தர முடியாத நிலைமை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு உதாரணத்திற்கு 100 ரூபாய் ஒன்றிய அரசினுடைய ஒரு ஆண்டு வருமானம் என்றால் தமிழ்நாடு தருவது 9 ரூபாய், நமக்கு அவர்கள் தருவது 4 ரூபாய். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் தருவது 8 ரூபாய், அவர்களுக்கு தருவது 16 ரூபாய். பீகார் தருவது 2.8, 2 ரூபாய் 80 காசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி தருவது 10 ரூபாய் தருகிறார். ஆக உத்தரப்பிரதேசத்திற்கு 2 மடங்கு, பீகாருக்கு 5 மடங்கு, தமிழ்நாட்டுக்கு பாதி தான் என்று சொன்னால் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது, கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாக அல்ல, ஒரு மாநிலம் என்று பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஒருதலை பட்சத்தோடு பார்க்கிறது. நாங்கள் எல்லா வகையிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மராட்டிய மாநிலமும் உத்தரப்பிரதேசமும் பலவற்றிலே முதலிடத்தில் இருந்தது, குஜராத் இருந்தது, இப்போது அந்த வகையிலேயே இல்லை. குறிப்பாக சிறு குறு தொழில் என்று சொல்வதில்
மராட்டிய மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாங்கள், அதாவது ரொம்ப அருமையான தகவல், இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி அல்லது இந்தியாவினுடைய மொத்த வரி வருவாய், ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த வருமானம், அந்த வருமானம் என்பது அதில் 40 விழுக்காடு சிறு குறு தொழில்கள் தருபவை. சந்திராயன் 3 போன்ற முக்கியமான துறைகளிலே அவர்கள்தான், இராணுவத்திலே செய்யப்படுகின்ற பல அவர்களால் தான் செய்யப்படுகின்றன. அந்த துறையை அவர்கள் ஊக்கப்படுத்துவது இல்லை. பெரும் தொழிலதிபர்கள் இவர்கள் ஊக்கப்படுத்துகிற அம்பானியோ அதானியோ கூட இந்த அளவிற்கு அரசாங்கத்திற்கு ஜிடிபியில் பங்கு கிடையாது. சிறு குறு தொழில், சாதாரணமான பெண்கள், இளைஞர்கள், வேலையற்றவர்கள், படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள் ஈடுபடுகின்ற இந்த சிறு குறு தொழிலில் தமிழ்நாட்டில் 47 லட்சம் சிறு குறு தொழில்கள் இருக்கின்றன. வி ஸ்டாண்ட் இன் த செகண்ட் பிளேஸ். இங்கே நாம் வேலை வாய்ப்பை அதன் மூலமாக 2.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், மராட்டியத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த ஆண்டு மட்டும் 74,000 கோடி ரூபாய்க்கு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றது. முதலில் இடத்தில் இருந்தது மராட்டியம்தான், உத்தரப்பிரதேசம் இருந்தது. எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாடு முதல் இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதுபோல் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே மொத்தம் வேலை பார்க்கிறவர்களில் விழுக்காடு பெண்களுடைய பங்கு என்பது 16.80. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் சற்றேறக்குறைய 7 விழுக்காடு, 3 1 பகுதி என்று சொல்வதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். சிறு குறு தொழிலில் 30 விழுக்காடு பெண்கள். ஆக எங்களை இங்கே ஃபட்னாவிஸ் பேசிவிட்டு போகிறார் என்றால், நீங்கள் சொல்லுகிற டபுள் என்ஜின், நீங்கள் சொல்லுகிற அதே ஆட்சி தான் ஒன்றியத்திலும் இருக்கிறது, மராட்டிய மாநிலத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா சலுகைகளும் தருகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் எதையும் செய்வது இல்லை. மாறாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகின்றது. நமக்கு தர வேண்டியது எதையும் தருவதில்லை. நாங்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அறிவித்து ஒரே ஆண்டில் அதை கட்டி முடித்திருக்கிறோம். கிண்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பல துறைகளில் சிறப்பு கொண்ட அந்த மருத்துவமனை ஒரே ஆண்டில் கட்டி முடித்திருக்கிறோம். ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை 11 ஆண்டுகளாகியும் 30 விழுக்காட்டை தாண்டவில்லை என்கிற போது, இது ஒரு அரசினுடைய திறமை குறைவு என்று நாங்கள் கருதவில்லை. எல்லா திறமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஓரவஞ்சனையோடு, பாரபட்சத்தோடு பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருப்பது தான் இங்கே இருக்கிற அதிமுக. ஆக அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற கட்சிக்கு இவர்கள் துணை போகிறார்கள். ஒரு சமீபகால தகவலை சொல்கிறேன், பல பேர் கவனித்திராத ஒன்று. இந்த கூட்டத்தொடரில், இப்பொழுது நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்னும் முடியவில்லை, அது மறுபடியும் இருக்கிறது. அது ஒரு தனிக்கதை. இந்த டீலிமிட்டேஷன் வர இருக்கிறது, தொகுதி மறுசீரமைப்பு என்பது வர இருக்கின்றது. அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் 29 ஏப்ரல், தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஏப்ரல் 23. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் 55 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே மேற்கு வங்காளத்திலிருந்து 56 57 பேர் 2 அவையிலும் சேர்த்து உறுப்பினர்கள். தயவு செய்து யோசியுங்கள். 2 மாநிலங்களும் தேர்தல் களத்தை சந்திக்கிற உச்சக்கட்ட நேரத்தில் திட்டமிட்டு 100 சொச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு அரசியல் சட்ட திருத்தம் என்ற பெயரால் வரவழைக்கிறார்கள். அதில் வாக்களித்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆக இது ஒரு பக்கம், இது நடக்க இருக்கிறது. அந்த டீலிமிட்டேஷனை பற்றி தனியாக பேச வேண்டியிருக்கின்றது. ஆனால் இப்போது நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரின் ஒரு பகுதியில் 2 முக்கியமான மசோதாக்கள் வந்தன. 2 ரொம்ப சென்சிட்டிவ். ஒன்று திருநங்கையர்களுக்கான உரிமைகளை பறிக்கின்ற மசோதா. ஏற்கனவே திருநங்கையர்களுக்கு நான் கொண்டு வந்த தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறியது எல்லோருக்கும் தெரியும். பின்னர் அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்து அதை திருநங்கையர் சமுதாயம் புறக்கணித்தது. பின்னர் மீண்டும் ஒரு மசோதாவை என்னுடைய மசோதாவிலிருந்து எடுத்து வடித்து தந்தார்கள். அதுவும் முழுமையாக இல்லை. ஆனாலும் அது நிறைவேறி சட்டமாகி நடைமுறைக்கு வராத நேரத்தில் இப்போது என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மீண்டும் எல்லோருடைய தகவலுக்காகவும் சொல்கிறோம், நான் திருநங்கை என்று யாராவது போய் சொன்னால், கலைஞர் அழகான அந்த பெயரை வைத்தார். திரு என்பது ஆண்பால், நங்கை என்பது பெண்பால் என்று சொல்லி வேறு வேறு பெயரில் அழைத்த அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அந்த பெயரை சூட்டினார். அந்த திருநங்கையர்கள் நான் திருநங்கை என்று கேட்டால் சான்றிதழ் கொடுப்பார்கள். இனிமேல் அவர்கள் they have to present before
கமிட்டி, ஒரு மருத்துவர்கள் கொண்ட குழுவுக்கு முன்னால் சென்று தாங்கள் திருநங்கை என்பதை நிரூபிக்க வேண்டும். பின்னர் அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு செல்ல வேண்டும். ஆக இந்த ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி, இட் இஸ் அகென்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். நான் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன். இட் இஸ் டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக அது மட்டுமல்ல, யாராவது ஒரு திருநங்கை சென்று அதில் இருக்கிற குரு என்று சொல்லக்கூடியவரை காட்டி இவர் என்னை அச்சுறுத்தி என்னை திருநங்கையாக மாற்றினார் என்றால் 6 ஆண்டுகளில் இருந்து ஆயுள் தண்டனை வரை தரக்கூடிய தண்டனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து திருத்தங்கள் கொடுத்தோம், தேர்வு குழுவுக்கு அனுப்ப சொன்னோம், எதிர்த்தோம். அதை ஆதரித்து வாக்களித்த கட்சி அதிமுக. அடுத்த மசோதா, தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள், பல பேருக்கு தெரியாத ஒன்று, CAPF என்று சொல்கிற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இப்போது விமான நிலையத்தை அவர்கள் தான் பாதுகாக்கிறார்கள், தேர்தல் பணியை அவர்கள் தான் பார்க்கிறார்கள், எல்லையோரத்தில் அவர்கள் தான் நிற்கிறார்கள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டோ டிபெட் பார்டர், இப்படி பல அமைப்புகள் இருக்கின்றன. CRPF, இவர்கள் சற்றேறக்குறைய பல லட்சம் பேர் வேலை பார்க்கிறார்கள். ஒருவர் ஒரு பணி உயர்வு பெறுவதற்கு 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அவருடைய நிலைமை கொடுமையான நிலைமை. கால வரையறை இல்லாமல் பணியாற்றுகிற அவர்களுக்கு ஒரு பணியிடத்தில் மாற்ற உயர்வுக்கு 14 ஆண்டுகள். ஆனால் அவருடைய உயர் பொறுப்பு DIG, IG போன்றவற்றுக்கு இதிலிருந்து வருகிறவர்களே நியமிக்காமல் IPS ஆஃபீஸர்ஸை டெப்யூட் செய்கிறார்கள். இதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் மே 25 அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தது. அரசாங்கம் மேல்முறையீடு செய்தது. தயவுசெய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அந்த ரெவ்யூ பெட்டிஷனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த ரெவ்யூ பெட்டிஷனை நிராகரித்து தன்னுடைய அதே தீர்ப்பை அக்டோபர் மாதம் 2025 உறுதி செய்தது. இப்போது அதற்கு மாற்றாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதாவில் அங்கே நிரந்தரமாக IPS ஆஃபீஸர்ஸை டெப்யூட் செய்யலாம் என்று சொல்லி அந்த CAPF சோல்ஜர்ஸினுடைய குடும்பங்களில் வயிற்றில் அடிக்கிற, அவருடைய வாழ்வில் இவ்வளவு உழைத்தாலும் கடந்த 3 ஆண்டுகளில் 348 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். CAPF அந்த அமைப்பில் 50,000 பேர் பணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பாதகமான சட்டத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீட் தேர்வு ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் நாங்களா செய்தோம், உச்சநீதிமன்றம் சொன்னது என்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னதையும் மீறி CAPFக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த இந்த மசோதாவை எதிர்த்து பேசியிருக்கிறோம். நான் திருத்தங்கள் கொடுத்தேன். பின்னர் அது வாக்கெடுப்பில் அவர்களுக்கு தான் சாதகமாக வந்தது. அதை ஆதரித்து வாக்களித்த இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த CAPF சட்டத்திற்கும் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கையர்கள் சட்டத்திற்கும் ஆதரவு கொடுத்த கட்சி அதிமுக. குறித்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாடுபடுகிற கட்சி, குரல் கொடுக்கிற கட்சி திமுக. நாதியற்றவர்களுக்காக பாடுபடுகின்ற, போராடுகின்ற கட்சி திமுக. ஆனால் தாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற பெயரால் அவர்கள் செய்வதற்கெல்லாம் துணை போகிற கட்சி அதிமுக. நாங்களும் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் கொள்கை அளவிலே சிலவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எழுத்தளவிலே கையெழுத்து வாங்கி கொண்டு பின்னர் கூட்டணியில் இருந்தோம். ஒத்துவராத போது வெளியே வந்தோம். ஆனால் அவர்கள் பதவிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலே இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள் என்று. அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை மதசார்பற்ற தன்மை என்று சொல்லுகிற போது இங்கே இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். இவர்கள் எல்லோருக்கும் உரிமைகள் வேண்டும். இந்த நாடு எங்களுடையது என்று கருதுகிற மனநிலை எல்லோருக்கும் வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்களை பாதிக்கின்ற குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தபோது, அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 2019 அது நிறைவேறிய போது, 2019 RS பாரதி அவர்கள் என்னோட சக உறுப்பினர், TKS இளங்கோவன் என்னோடு இருந்தார், தொழிற்சங்க தலைவர் சண்முகம் இருந்தார், வில்சன் இருந்தார். 5 பேர் நாங்கள் இருந்தோம். அதில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மீண்டும் கவனத்திற்கு சொல்கிறேன், 60,000 இலங்கை தமிழர்கள் குடியுரிமை இல்லாமல் தமிழ்நாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். குடியுரிமை இல்லை என்று சொன்னால் ஒருவருடைய நிலை ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் தங்கள் பெயரில் எதையும் வாங்கி கொள்ள முடியாது. ஓட்டுரிமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. குடியுரிமை என்பது நாடற்றவர்கள், நாதியற்றவர்கள் என்று பொருள். தவிக்கிறார்கள். நாங்கள் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். எனக்கு வேதனை நெஞ்சை அடைக்கிறது, என்னுடைய வேதனை எங்கோ மிகுந்து செல்கின்றது. நாங்கள் கொடுத்த, குறிப்பாக நான் கொடுத்த அந்த தீர்மானத்திற்கு
இலங்கை தமிழர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்ததற்கு 5 பேர் இந்த திமுக கொடுத்த தீர்மானத்திற்கு 99 பேர் ஆதரவு தந்தார்கள் எதிர்க்கட்சியினர். அரசாங்கத்திற்கு ஆதரவாக 124. அந்த 124இல் அன்றைக்கு இருந்த அதிமுகவின் வாக்குகள் 13. அந்த 13 இந்த பக்கம் வந்திருந்தால் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இஸ்லாமியர்கள் அமைதி வாழ்வு பெற்றிருப்பார்கள். 60,000 இலங்கை தமிழர்களுக்கு வாழ்வு கிடைத்திருக்கும். இதை மறுக்க அவர்களால் முடியாது. ஆதாரம் என் கையிலும் இருக்கிறது, நாடாளுமன்ற குறிப்பிலும் இருக்கின்றது. ஆக கொள்கை அளவிலே சில முடிவுகள் எடுத்தால் அது மக்களின் நலனிற்காக, சில பிரிவுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. அரசியல் என்பது யாருக்காக? மக்களுக்காக, இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரிவினருக்காக, உழைக்கிறவர்களை உயர்த்துவதற்காக. ஆனால் கூட்டணி என்ற பெயரால் பாதகங்கள் எல்லாவற்றுக்கும் துணை போய்விட்டு இன்றைக்கு எந்த முகத்தோடு வந்து எங்களை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாங்களும் கேட்கிறோம். 5 ஆண்டு கால ஆட்சியில் எங்கள் சாதனைகளை பாருங்கள். மகளிருக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, உழைக்க வடியற்றவர்களுக்கு, உழவர்களுக்கு, வயதான எல்லோருக்குமான திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னோம். த இன்க்ளூசிவ் growth, தட் இஸ் திராவிடியன் மாடல். இன்க்ளூசிவ் growth என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி நாங்கள் கொடுத்த 1,31,00,000 உரிமை தொகை என்பது எல்லா கட்சியினருக்கும் தான் போய் சேர்ந்தது. நாங்கள் பாரபட்சம் பார்க்கவில்லை. எங்கள் கட்சிக்குத்தான் என்று எதையுமே செய்யவில்லை. அதுபோல் விடியல் பயணம் என்று கொடுத்தோம். மோடி அவர்கள் எதிர்த்திருக்கிறார். மெட்ரோ ரயில் என்பது பாதிக்கப்படும், இதுபோல் இலவச பயணங்களால் என்றால் என்னாகும்? எதிர்காலத்தில் விடியல் பயணத்தை கூட நிறுத்தலாம். இவர்கள் வாக்குறுதி தருகிறார்கள், சாத்தியமில்லாதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். யாரோடு இருந்து கொண்டு இதையெல்லாம் சொல்கிறீர்கள்? யார் இதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களோடு இருந்து கொண்டு சொல்கிறீர்கள். ஆக பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த உங்களுடைய இப்போது நான் சந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பின் மூலம் சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் எ சக்ஸஸ்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் வி ஹேவ். நிதி ஆயோக் என்கின்ற அமைப்பு சொல்லியிருக்கிறது, இந்தியாவிலே பல துறைகளில் மதிப்பீட்டின் அளவிலே அவர்கள் எந்த அமைப்பையும் எந்த கட்சியும் சாராதவர்கள், எந்த அரசாங்கத்தையும் சாராதவர்கள், நாட்டிலே எந்த மாநிலம் எந்த அடிப்படையில் வளர்ந்திருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடியவர்கள். அப்படி எடுக்கக்கூடியவர்கள் தந்திருக்கக்கூடியது தொழில்துறையில் மக்கள் நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதே போல் பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி, இவற்றில் முதல் இடத்தில் நிற்பது தமிழ்நாடு அண்ட் கேரளா என்று சொல்லியிருக்கிறது. இந்த 2மே எங்களுடைய அரசாங்கம். மிக முக்கியமாக நான் இப்போது இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒப்பிட்டு கொள்ளுங்கள். நான் மாநில அரசுகளோடு மட்டும் போட்டியிடவில்லை, நாங்கள் ஒன்றிய அரசோடும் போட்டியிடுகிறோம். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய அரசாங்கம் ஊரக வளர்ச்சித்துறைக்கு தந்திருப்பது தன்னுடைய மொத்த பட்ஜெட்டில் 3.68%. ஆனால் தமிழ்நாடு தந்திருப்பது 11.2%. விவசாயத்திற்கும் வேளாண்மைக்கும் அவர்கள் தந்திருப்பது 2.63%. நாங்கள் தந்திருப்பது 18.5%. கல்விக்கு அவர்கள் தந்திருப்பது 2.60% ஆஃப் த டோட்டல் பட்ஜெட். தமிழ்நாடு தந்திருப்பது 22.3%. நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி துறைக்கு அவர்கள் 1.60, நாங்கள் 11.3. அதே போல் எனர்ஜி பவர் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்துறைக்கு அவர்கள் தந்திருப்பது 0.56%, நாட் ஈவன் 1%, பட் தமிழ்நாடு ஹஸ் கிவன் 18%. நாங்கள் தந்த இடைக்கால இந்த நிதிநிலை அறிக்கையிலே கூட முன்பு தந்ததை விட அதிக நிதி கல்வித்துறைக்கு, மருத்துவத்திற்கு, தொழில்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ஆக தமிழ்நாடு மாநிலங்களோடு போட்டி போடுகிறது. நிதி ஆயோக் சொல்கிறது நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று. அது வெறும் கற்பனை அல்ல. பெண்கள் வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், சிறு குறு தொழில் முன்னேற்றத்தில், முதலீட்டில், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில், எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறோம். மக்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற காலம் வரை அவர்களுடைய தேவைகளை அரசாங்கம் பார்த்து கொள்வதுதான் எங்களுடைய திட்டங்கள். அவை பேர் இலவசம் என்பது அல்ல. தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வழியற்றவர்கள், உழைத்தும் தேவையான அளவிற்கு பொருள் கிடைக்காதவர்களுடைய தேவைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. வாங்குகிற ஆசையை தூண்டுகிற சமுதாயத்தில் வாங்குகிற சக்தியை தராத சூழ்நிலை வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் இருக்கிற போது அரசாங்கத்திற்கு அந்த கடமை இருக்கிறது. நாங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பவர்கள். அடிமட்டத்திலிருந்து மேலே வந்திருப்பவர் இன்றைய முதலமைச்சர்.
இங்கே இருக்கிற நாங்கள் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவரோடு பயணம் செய்து அவரை பார்த்தவர்கள். அறிஞர் அண்ணா சொன்னதற்கேற்ப மக்களிடம் சென்று மக்களோடு வாழ்ந்து அதன் மூலமாக அனுபவம் பெற்று முதலமைச்சரானவர். அதன் விளைவாகத்தான் எங்கள் ஆட்சியின் திட்டங்கள் மக்களால் வரவேற்கப்படுகின்றன, இவர்களால் விமர்சிக்கப்படுகின்றன. சுருக்கமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் அக்கறை இல்லாத, நம்மை வஞ்சிக்கிற, புறக்கணிக்கிற, எந்த வகையிலாவது இதை நசுக்க வேண்டும், தான் ஆளுமை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்கனவே நடைமுறையில் நிரூபித்து விட்டாகிவிட்டது. நான் பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த கட்சியோடு சேர்த்து அதிமுக வலம் வருகின்றது, பல வாக்குறுதிகளை தருகின்றன. ஆனால் இவர்களோடு இவ்வளவு காலம் இருந்து எல்லா பாதகமான சட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்துவிட்டு எந்த முகத்தோடு வருகிறார்கள் தெரியாது. ஆனால் நாங்கள் நல்லது செய்திருக்கிறோம், நாட்டை முன்னேற்றியிருக்கிறோம், பல வகையிலே போட்டி போட்டு நிரூபித்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு நம்பர் 1 பல துறைகளில் என்று பெயர் வாங்கியிருக்கிறோம். மீண்டும் மக்களை நாடி செல்கிறோம். ஆக இதன் மூலமாக சொல்ல வருவது, தமிழ்நாட்டில் கால் வைக்க முனைகின்ற, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாட்டை உலகத்தின் தொன்மையான மொழிகளில் மூத்த மொழியாகிய தமிழ் மொழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு பதிலாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்தியை கொண்டு வந்து முன்னிறுத்துகிற, நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல, ஆனால் தமிழுக்கு மாற்றாக இன்னொரு மொழிக்கு மாற்றாக இந்தியை கொண்டு வருவதை கடுமையாக எதிர்ப்போம், எந்நாளும் எதிர்ப்போம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அது எங்கள் மூல கொள்கை. மாநிலங்களின் உரிமைகளுக்கு போராடுவோம், ஒன்றிய அரசின் வலிமைக்கு நிற்போம். நாங்கள் எந்த காலத்திலும் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருந்தது இல்லை. இந்த நாடு பாதுகாப்புக்காக தவித்த நேரத்தில் எல்லாம் அந்த அறிஞர் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டிருக்கின்றார். தலைவர் கலைஞர் நிதியினை வாரி வழங்கி இருக்கின்றார். இப்போது நடைபெற்ற பல்வேறு நிலைகளிலே கூட இன்றைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக நாடு அதன் பாதுகாப்பு என்று வருகிற போது முதலிடத்தில் இருக்கிறார். ஆக நாங்கள் எந்த வகையிலும் யாருக்கும் பின்தங்கியவர்கள் அல்ல. வி ஆர் செகண்ட் டு நன். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு மாநில கட்சி, மாநிலத்தை ஆளுகிற வாய்ப்பை மக்கள் தந்தார்கள். எங்களுடைய வாய்ப்பின் மூலம், நிர்வாகத்தின் மூலம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். தீர்ப்புக்கு மக்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். சார், மக்களுக்கான வரி பணத்துல பங்கீடு கொடுக்கிறது அரசாங்கத்துடைய கடமை. இப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா அது தரணும். ஆனா இப்போ நீங்க ஒரு திமுக தரப்புல ஒரு கவுண்டிங், கமலாலயத்துல ஒரு கவுண்டிங் அப்படி சொல்லும் போது மக்களுக்கு சில விஷயங்கள் நேரடியா தெரிய வருது இல்ல. நம்ம இங்கேயும் கொஸ்டின் முன்வைக்கிறோம், செய்தியாளர்கள் அங்கேயும் வைக்கிறோம். இந்த தேர்தல் சமயத்துல திமுக பிளஸ் பாஜக செய்தி தொடர்பாளர்கள் ஏன் மக்கள் முன்னாடி ஒரு புது இடத்துல இருந்து இந்த நிதி பகிர்வை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? இப்போது அதாவது தனிப்பட்ட முறையில் யார் யார் எந்தெந்த இடத்தில் எத்தனை தடவை என்பது ஒரு ஊரில் நான் பேசி அவர்கள் பேசினால் இன்னொரு ஊரில் இன்னொருவர் கூப்பிடுவார், இவர் செல்ல வேண்டும், இவர் செல்ல வேண்டும், இன்னொருவர் வர வேண்டும். இது போய் அதனால்தான் இப்போது இவ்வளவு பேர். இந்த தொலைக்காட்சிகள் என்பவை யாரோ சிலரிடம் பேசுவதல்ல, ஒரு ஊரில் பேசுவதல்ல. நான் இப்போது 100 பொதுக்கூட்டங்களுக்கு பேசியது சமம் இப்போது உங்கள் முன்னால் பேசியது. லட்சக்கணக்கானவர்கள் பார்க்க போகிறார்கள். இது போன்ற இடத்தில் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் வாதங்களை வைத்திருக்கிறோம், கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், அதற்கான விளக்கங்களையும் தேவையான ஆதாரங்களையும் தந்திருக்கிறோம். எஸ், நாங்கள் முதலமைச்சர் வழிகாட்டுதல் என்படிதான் வர இருக்கிற 16, 17, 18 நடக்க இருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் கூட்ட வேண்டும். வாட் வில் பி த ஃபார்முலா என்பதை எங்களுக்கு விளக்க வேண்டும். அது ஏற்புடையதா என்பதை சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் என்னென்ன காரணத்திற்காக இதை செய்கிறார்கள் என்பதற்கு அது அங்கே நாங்கள் பேசுகிற போது சொல்வோம். இப்போதே வி டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த ஸ்ட்ராட்டஜி ஆர் டிப்ளமசி. அதாவது இப்போது ஒரு அரசியல் சட்ட திருத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் மோர் தேன் 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் 2/3 ஆஃப் தோஸ் who are present and voting. இதுதான் நிலைமை. பார்த்துக்கோ என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுடைய நிலை என்ன என்பதை எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டுவார். அங்கே நாங்கள் அதை எதிர்க்கிறோம். வேண்டுமென்று, அதாவது நான் நேற்றைக்கு முன்தினம் மீண்டும் என்னுடைய பொறுப்பேற்பதற்காக சென்றபோது நான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரிடம் தனியாக பேசினேன். ஏன் இதை நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து, அதாவது 29க்கு பின்னால் வையுங்கள், வாக்கெடுப்புக்கு முன்னால் கூட நீங்கள் நடத்தலாம் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டார். அவசரம் ஒன்று, இந்த ஸ்கை ஒன்ட் ஃபால் டவுன். 3 ஆண்டுகள் இருக்கின்றன அடுத்த தேர்தலுக்கு. டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க வேண்டும். யூ ஹேவ் டு ரீட்ரா த பவுண்டரிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ். என்னென்ன அடிப்படையில் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு 3 ஆண்டுகள் இருக்கிற போது 15 நாளில் என்ன ஆகிவிடப் போகுது என்றால் வேண்டுமென்றே எங்களை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போ நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியவர்கள் அங்கே செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோம். ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல. ஒரு தேர்தல் நடக்கிற போது
அதில் பணியாற்றக்கூடிய முக்கியமான தலகர்த்தர்களை அங்கிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு போய் உட்கார வைப்பது என்பது யுத்த தந்திரம் அல்ல, இது ராஜதந்திரமும் அல்ல, மலிவான தந்திரம். சார், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 3 மாதத்துல வந்து கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் இபிஎஸ் சொல்றாரு. அந்த சாத்தியம் இருக்கு. எதை இபிஎஸ் வந்து 3 மாசத்துல கஞ்சா போதை பழக்கம் வந்து முழுமையா தமிழகத்தில் அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வந்தா பார்த்துக்குவோம். நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது இப்போ சொல்கிற நித்தி ஆயோக் சொல்லுது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, முன்னணியிலே நிற்கின்றது. நாங்கள் வி ஆர் டூயிங் எவ்ரி திங் த பெஸ்ட். நீங்கள் யூபியில் போய் எடுத்துக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பீகாரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எந்தெந்த மாநிலத்தில் அவங்க ஆளுகிற மாநிலத்தில் எவ்வளவு பாதங்கள், மகாராஷ்டிராவில் போய் பாருங்கள், என்னென்ன கொடுமைகள் என்பதை சொல்லலாம். எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை. யூ கேனாட் கேரி எவ்ரி திங் விச் ஐ சே ஹியர் லைக் எ பப்ளிக் மீட்டிங். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி யூ கோ டு ஆல் த ஸ்டேட்ஸ் ரூல்டு பை பிஜேபி, அது யூபியாக இருக்கலாம், மத்திய பிரதேசாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், ஏன் மராட்டிய மாநிலமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் தமிழ்நாட்டை விட அவர்கள் சிறந்தவர்களே அல்ல. நாங்கள் மிகச்சிறப்பாக பண்ணுகிறோம். அவர் சொல்கிறாருன்னா வந்தால் வரட்டும், வர முடியாது, வந்தான்னு தான் சொல்கிறார். நாங்கள் இருந்து காட்டியிருக்கிறோம். இன்னொன்று, அதாவது கஞ்சா ஒழிப்பேன்னு சொல்கிறாருல்ல, அவருடைய ஆட்சியில் தான் குட்கான்றது ஒரு போதைப் பொருள் தான். அந்த குட்காவில் டிஜிபியிலேருந்து கமிஷனர்லேருந்து அவங்க அமைச்சர்களாக லஞ்சம் வாங்குறாங்க. அதை என்பது சிபிஐ, நாங்கள் இல்லை, சிபிஐயே வழக்கு போட்டு நடந்து கொண்டு. ஆக அவருடைய ஆட்சியில் துவக்கப்பட்ட அந்த கஞ்சா கலாச்சாரம் 5 ஆண்டு காலம் அவர் ஜெயலலிதா ஆட்சியிலும் அதுக்கு பிறகு அது அதிகமாச்சு. இந்த 5 ஆண்டு காலம் புள்ளிவிவரத்தோடு சட்டமன்றத்தில் கலைஞ தலைவர் சொல்லியிருக்கிறார், கஞ்சாவை ஒழிப்பதற்கு திமுக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை. ஆனால் அவங்க போதைப் பொருள் விற்கிறதுக்கு கமிஷனர் டிஜிபியிலிருந்து கமிஷனர்லேருந்து லஞ்சம் வாங்கி சிபிஐயை வழக்கு போட்டு. சார், அப்புறம் நீட் விவகாரத்தில் 7.5 அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறத 10% உயர்த்துவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஆனால் திமுக வந்து அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இபிஎஸ் சொல்றாங்க. நாங்கள் வி ஆர் டோல்டு நிறைய விஷயங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு, நிறைய பண்ணியிருக்கிறோம். என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அந்த வேலை. இப்போ ஒரு நிமிஷம், நான் இப்போ என்னோடய ஃப்ளைட் 2:15 நான் அதனால தான் உங்களை அதுக்குள்ளே சந்திக்கணுன்ட்டு உட்கார்ந்தது. மறுபடி விரைவில் நான் 2 நாளில் வரேன். அப்போ இன்னும் நிறையா பேசலாம். போதுமான அளவுக்கு நான் தகவல் தந்திருப்பதாக கருதுகின்றேன். இதுக்கு அவங்க மறுப்பு சொல்லட்டும். நான் எதுவுமே யாரையுமே வந்து எதிர்த்து அந்த மாதிரிலாம் பேச கிடையாது. எங்களுடைய நிலையை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றையும் மீறி, எல்லா தடைகளையும் மீறி தமிழ்நாட்டை பொருளாதாரத்துறையில் 16.9 எங்களுடைய மாநில பொருளாதார வளர்ச்சி. அதே மாதிரி நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். வெரி மச் பிலோ. நான் நல்ல கேள்வி கேட்டீங்க, மகிழ்ச்சி. வெரி மச் பிலோ. இப்போது ஒன்றிய அரசு டாக்டர் மன்மோகன் சிங் விட்டுட்டு போகிறப்ப இட் வாஸ் ஒன்லி 55 lakh crore, 55 லட்சம் கோடி. இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கடன் 214 லட்சம் கோடி. இதுக்கு பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.